நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம். நான் குஜராத்தின் பரோடாவைச் சேர்ந்த பிரசன்னா வி குமரன். 2007ஆம் ஆண்டு வாக்கில் நானும் என் குழந்தைகளும் ஸ்ரீ பகவானின் தரிசனத்திற்காக ஏக்கம் தங்கநகர் சென்றோம். பாத பூஜை, குடும்ப தரிசனம் போன்ற பல தரிசனங்களை நாங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளோம். ஸ்ரீ அம்மா பகவான் எப்போதும் எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக ஆசீர்வதித்தார். நான் என் 2 குழந்தைகளையும் ஸ்ரீ பகவானுக்கு அறிமுகப்படுத்தினேன். இது லட்சுமி. அவளுக்கு விளையாட்டு, நடனம் போன்றவை பிடிக்கும். ஸ்ரீ பகவான் தன்னிச்சையாக நான் அவளை ஒரு சாம்பியன் ஆகப் போகிறேன் என்றார். பின்னர் நான் என் இளைய மகள் சித்ராவை அறிமுகப்படுத்தினேன். அவளுக்கு எழுதுவது, வரைவது, விவாதம் செய்வது போன்றவை பிடிக்கும். ஸ்ரீ பகவான் என் 2 குழந்தைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் அந்தந்த துறைகளில் சாம்பியன்களாக வருவார்கள் என்று எனக்கு உறுதியளித்தார். அதன் பிறகு லட்சுமி பல விளையாட்டு பதக்கங்களை வென்றாள். அவள் அனைத்து குஜராத் நடன போட்டியிலும் பங்கேற்றாள். அவரது குழு முழு குஜராத் ஜூனியர் நடன போட்டியையும் வென்றது. அவர்களின் படம் அடுத்த நாளே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அட்டை பக்கத்தில் வெளியிடப்பட்டது. இதற்கு சற்று முன்பு சித்ரா வரைதல் போட்டிக்கான திருஷ்டி போட்டியில் பங்கேற்றாள். ஸ்ரீ பரஞ்சோதியிடம் தனது ஓவிய போட்டிக்கு சிறந்த யோசனையை வழங்குமாறு கேட்டிருந்தேன். எனது பிரார்த்தனைக்கு பிறகு நான் திரும்பி பார்த்தேன். தோனி மற்றும் அணி உலக கோப்பையை வைத்திருக்கும் படம் கொண்ட செய்தித்தாளில் என் கண்கள் பதிந்தன. இந்த படத்தை நான் சித்ராவிடம் காட்டினேன். அவள் அதை மிகவும் விரும்பினாள். போட்டியின் போது தனக்கே உரிய அழகான முறையில் வரைந்தாள். நடுவர்கள் அவளுடைய ஓவியத்தை மிகவும் விரும்பினர். அவர்கள் அவளை மிகவும் பாராட்டி வெள்ளிப் பதக்கத்தை வழங்கினர். பல பள்ளிகள் அந்த மெகா நிகழ்வில் கலந்து கொண்டன. பின்னர் சித்ரா ஒரு பள்ளிகளுக்கு இடையேயான விவாத போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை வென்றாள். அது இப்படியே தொடர்ந்தது. எங்கள் ஸ்ரீ பரஞ்சோதியின் ஆசீர்வாதத்தால். நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான். எப்போதும் எங்களுடன் இருப்பதற்கும் சிறிய விஷயங்களை கூட கவனித்துக் கொள்வதற்கும்.